ஹாய் எவ்ரிவன். நம்ம ஷெல்டரில் 180 டாக்ஸ் மேலே இருக்காங்க. ரீசெண்டாக எந்த ரெஸ்கியூமே நான் எடுக்கலை. மோஸ்ட்லி ரெகுலராக ரெஸ்கியூ பண்ணி ஒரு 3 months கிட்ட ஆயிருக்கும். ரொம்ப சிவியர் கேஸ் மட்டும்தான் 1-2 எடுத்திருக்கோம். ஒரு ஷெல்டர் ரன் பண்ணுறது டாக்ஸை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அதுவும் இவ்வளோ டாக்ஸ் பார்த்துக்கிறது எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்படின்றதும் தெரியும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பாத்திர கழுவுறதுலேருந்து கெனல் வாஷ் அப்புறம் டிஷ்வாஷ்லேருந்து எவ்வளோ செலவு, ஸ்டாஃப் சேலரி, கரண்ட் பில், சீசனுக்கு ஏற்ற மாதிரி செலவு. இப்போ குளிராக இருக்கிறனால நிறைய செலவாச்சு பசங்களுக்கு. டெய்லி எனக்கு ஒரு 4-5 கால்ஸ் கிட்ட என்னோடய ஊர்லேயே ரெஸ்கியூ கால்ஸ் வருது. பப்பீஸ் எடுக்க சொல்லி, வளர்த்த டாக்ஸ் எடுக்க சொல்லி. ஒரு 8 டாக்லேருந்து 10 டாக் நம்ம வைக்கிறோன்னா அந்த ஷெட்டு கட்டுறதுக்கே 10க்கு 10 அடியில் ஒரு ஷெட்டு கட்டவே 1 lakh கிட்ட ஆகுது. இத்தனைக்கும் நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது வந்து ஒரு லீஸ் எடுத்து, ஒரு வாடகை எடுத்து ஒரு இடம் தான் அது. எனக்கு இருக்கிறதே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. சிலர் வந்து ரெகுலராக சின்ன சின்ன அமௌண்ட்டும் ஏதோ ஒன்று டொனேட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ மேனேஜும் பண்ணுறோம். லாஸ்ட் ஒரு 2 months ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டுருக்கு. மேனேஜே பண்ண முடியல. நிறைய கிரெடிட் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு ஷெல்டரில் இருக்கிற டாக்ஸ் சேஃபாக பார்த்துக்கிட்டா தான் வெளில இருக்கிற டாக்ஸ் அடுத்தது ரெஸ்கியூவோ ஏதோ ஒன்று பார்க்க முடியும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 50-100 ருபீஸாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பேக் ரைஸ் ஆகுது. மந்த்லி ஒரு 60 bags கிட்ட ஆகுது. ஒரு பேக் வந்து 800 ருபீஸ். ப்ரோக்கன் ரைஸ் தான் வாங்குகிறோம். யாராச்சும் ரைஸ் பேக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு பேக்கான அமௌண்ட் டொனேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டொனேட் பண்ண நினைக்கிறவங்களே கம்மி தான். ஜிபே லிமிட் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஸ்கேனர், அப்படி இல்லைன்னா பயோவில் லிங்க் இருக்குது, அது மூலிமா டொனேட் பண்ணலாம். தேங்க்யூ and Happy New Year.